ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான 2 ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ பார்த்துடலாம். ப்ளூ நெக்டாரோட எலாதி டே க்ரீம் வித் SPF 30. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு சேஃபான பேக்கேஜ் இது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து எலாதி டே க்ரீம் வந்து உங்களுக்கு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்தாவே தெரியும் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக ரொம்ப கிளாஸாக இருக்கும் பார்க்குறக்கே. ஸோ இப்போ இந்த டே க்ரீமை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஒரு லிட்டு இருக்கும். அந்த லிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள க்ரீம் இருக்கும். ஸோ இந்த லிட்டு வச்சுருக்கிறதுனால இன்னுமே நமக்கு அட்வான்டேஜ் தான். க்ரீம் வந்து உங்களுக்கு வெளியில் லீக் ஆகாது. ஸோ சூப்பரான டே க்ரீம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து ப்ளூ நெக்டாரோட எலாதி டே க்ரீம் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் மெயினாக வந்து உங்களுக்கு SPF 30 இருக்குது. சன் ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து தனியாக சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் மெயினாக இதில் வந்து உங்களுக்கு எலாதி அண்ட் குங்குமாதி ஆயில் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா நேச்சுரலாக வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் டோனை ஸ்கின் டெக்ஸ்டரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து இந்த டே க்ரீம் வந்து உங்களுக்கு வந்து மெயினாக வந்து உங்களுக்கு போட்டால் வந்து ஒயிட் கேஸ்ட் வந்து கொடுக்காது. உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு லைட் வெயிட்டான ஃபார்முலா தான். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ரொம்ப வந்து ஒரு லைட் வெயிட்டான ஃபார்முலா. ஸோ உங்களோட ஸ்கின்ல வந்து கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணாவே போதும், சீக்கிரமாக வந்து அப்சர்வ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes வந்து மசாஜ் பண்ணுங்கள். அது அப்படி பிசு பிசுலாம் இருக்காது, க்ரீஸியாக இருக்காது. ரொம்பவே வந்து ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஃபார்முலா. அது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும். ஸோ நல்ல ஒரு டே க்ரீம் வந்து ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ நெக்டாரோட நிரா ஷியா பட்டர் SPF 30 ஃபேஸ் அண்ட் பாடி லோஷன். ஸோ இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கனாலுமே ரொம்ப ஒரு க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு பாடி லோஷன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு சேஃபான பேக்கேஜிங். உங்களுக்கு வந்து எதுவுமே லீக் ஆகாது. அண்ட் வந்து பார்க்குறக்குமே வந்து ரொம்ப கிளாஸாக அழகாக இருக்குது. ப்ளூ நெக்டாரோட நீரா ஷியா பட்டர் SPF 30 ஃபேஸ் அண்ட் பாடி லோஷன். ஸோ நல்ல ஒரு பாடி லோஷன் வேணும்னா தாராளமாக இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணலாம். SPF 30 இருக்குது. அகைன் வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது. இதுவே வந்து உங்களுக்கு நல்ல சன் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். அண்ட் மெயினான விஷயம், இதில் வந்து உங்களுக்கு ஷியா பட்டர் இருக்கிறதுனால ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 12 ஹெர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிக்கரைஸாக இருக்கட்டும், மஞ்சிஷ்டாவாக இருக்கட்டும், அஸ்வகந்தாவாக இருக்கட்டும், ஷியா பட்டர், மேங்கோ பட்டர், ஆல்மண்ட் பட்டர், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நேச்சுரலாக வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னோட டெக்ஸ்டர் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் காஸ்ட் வந்து கொடுக்காது. இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு லைட் வெயிட்டான ஃபார்முலா. உங்களுக்கு வந்து அப்படியே போட்டால் வந்து ஒரு மாதிரி க்ரீஸியாக ஆயிலியாலாம் இருக்காது. உங்களுக்கு போட்டால் வந்து டக்குனே வந்து உங்களுக்கு குவிக்காக வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ உங்களோட ஓவரால் பாடிக்கு உங்களோட ஃபேஸுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்டிலாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வந்து உங்களோட ஸ்கின்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ ஒரு நல்ல ஒரு பாடி லோஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக இது வந்து ப்ளூ நெக்டாரோட ஷியா பட்டர் SPF 30 ஃபேஸ் அண்ட் பாடி லோஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும், இல்லைன்னா காட்டாது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து ஒரு சூப்பர் ஆன ஒரு பிரைட்னிங் க்ரீம் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து நம்ம வீட்டிலே வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான விஷயங்கள் வச்சு தான் இந்த பிரைட்னிங் க்ரீம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த க்ரீமை வந்து நீங்கள் ரெகுலராக நைட் வந்து யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த க்ரீம் வந்து உங்களோட ஃபேஸ்க்கு உங்களோட நெக்குக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு படுக்கலாம். அண்ட் உங்களோட அண்டர் ஐ சர்க்கிள்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கும் அந்த இடத்துலையும் நல்லாவே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் படுக்க போய்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அண்ட் உடனேலாம் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்காது. உங்களுக்கு யூஸ் பண்ணதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபேஸில் ஏதாவது பிக்மெண்டேஷன் இருந்தாலோ இல்லை பிளாக் மார்க்ஸ், இந்த பிம்பிள்ஸ் மார்க் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் இந்த க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண அது வைல்டாக அந்த பிம்பிள்ஸ் மார்க், பிளாக் மார்க்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபேட் ஆகிட்டே வரும், ரெடியூஸ் ஆகிட்டே வரும்.
ஸோ இந்த க்ரீம் வந்து எதுவுமே கெமிக்கல் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பியூராக நேச்சுரலாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பிகாஸ் வந்து இந்த க்ரீமில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம ஆட் பண்ணல இல்லையா. ஸோ வந்து ஈஸியாக வந்து கெட்டு போயிடும். ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கெட்டு போயிடும். பிகாஸ் வந்து அதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ணாதங்காட்டிக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ண வேண்டியதாக வரும். இந்த க்ரீம் வந்து ஒரு 5 to 6 days வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரைட்னிங் க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா எல்லோ பம்கின். ஓகே, ஒரு எல்லோ பம்கின் பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பம்கினை வந்து நம்ம வேக வைக்கணும். ஓகேங்களா. ஸோ வாட்டர் ஆட் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 20 to 25 minutes வந்து அந்த பம்கினை நான் வந்து நல்லா பாயில் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். கடைசியாக நம்ம வேக வச்ச பம்கினை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் இதில் வேக வச்சு அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்த அந்த பம்கின் பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம கஸ்தூரி மஞ்சள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒரு க்ரீமோட கன்சிஸ்டன்சியில் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து ஒரு க்ரீமோட கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஓகே, அவ்வளோதான், நம்மளோட க்ரீம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த க்ரீமை வந்து ஒரு கண்டெய்னரில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு க்ரீம் இது. நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பிரைட்னிங் க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் வந்து உங்களுக்கு பம்கின்ல வந்து உங்களுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, வைட்டமின் ஏ இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, அண்ட் வந்து நிறைய ஜிங்க், காப்பர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பம்கின் வந்து யூஸ்வலாகவே நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்கின்ல இருக்கிற அந்த ஸ்கார்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ், அந்த பிளாக் மார்க்ஸ் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும். ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இப்போ இந்த க்ரீமை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னோட ஃபேஸ் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது மைல்டு கிளென்சர்ஸ் வச்சு உங்களோட ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ண பிறகு இந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபீல் அங்கங்கே டாட்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட அண்டர் ஐ சர்க்கிளுக்கும் அப்ளை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணுறப்போ அந்த க்ரீம் வந்து அந்த ஸ்கின்குள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் இந்த க்ரீமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உடனேலாம் ரிசல்ட்ஸ் வராது, நீங்கள் யூஸ் பண்ண தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட்ஸ் காட்டும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் என்னோட வீடியோ பார்த்துருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். டேக் கேர் அண்ட் பை.